காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உறவு பாலமாய் காவல்துறை செய்திகள். ஃபுட் ஃபெஸ்டிவல் இன்று நடைபெறுகிறது. இது இந்த அருங்காட்சியகம் எல்லோருக்கும் வர வேண்டிய, எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய இடம் என்பதை எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காக இந்த அருங்காட்சியகத்தில் இது அருங்காட்சியகம் 4 வருடமாக செயல்பட்டு வருகிறது. இதில் கடந்த 4 வருடத்தில் 2 லட்சம் பேருக்கு மேல் பார்வையாளர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். 1000க்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் இந்த அருங்காட்சியகத்தை கண்டுகளித்திருக்கிறார்கள். இந்த கட்டிடம் தமிழக காவல்துறையில் இருக்கின்ற ஒரு மிகவும் தொன்மையான ஒரு கட்டிடம். காவல்துறை கமிஷனர் சென்னை மாநகரில் இந்தியாவில் முதல் காவல் கமிஷனராக 1856 நியமிக்கப்படுகிறார். அந்த வருடத்திலிருந்து இந்த கட்டிடம் செயல்பட்டு வந்தது. புதிய கட்டிடம் அந்த வேப்பேரியில் 2014 துவக்கப்பட்டது வரை இது காவல்துறையில் கமிஷனர் அலுவலகமாக செயல்பட்டது. இந்த அறை கமிஷனர்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டார்கள்? 150 வருடத்திற்கு அருகே இந்த கட்டிடத்திலிருந்து, இந்த இருக்கையிலிருந்து செயல்பட்டார்கள். அதை தொடர்ந்து இங்கே வருகின்ற பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் அதற்காக எல்லா ஏற்பாடுகளும் அது முதலில் இருந்தது போல் இந்த வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி டைப்ரைட்டர் எல்லாம் காவல்துறையில் 100 வருடத்திற்கு மேலாக பயன்பாட்டில் இருந்தவை. இந்த அருங்காட்சியகத்தை அனைவரும் வந்து கண்டுகளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த அருங்காட்சியகம் இது தமிழகத்தில் 2வது அருங்காட்சியகம். ஆனாலும் இந்தியாவிலேயே தலை சிறந்த அருங்காட்சியகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு இங்கே பணியாற்றுகிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.